அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார காணொலியில் நம்ம டென்மார்க்கில் இருக்கிற மணற்சிற்ப பூங்காவுக்கு தான் போக போகிறோம். அது என்ன மணற்சிற்ப பூங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெரினா, சென்னை மெரினா கடற்கரையில் கூட சில சமயங்களில் பார்த்துருப்பீங்க. அப்பப்போ இந்த கடல் மணலில் எடுத்து தண்ணி தெளித்து சிற்பங்கள் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐரோப்பாவில் இருக்கிற மிக தேர்ந்த சிற்ப கலைஞர்கள்லாம் டென்மார்க்குக்கு செஞ்சு ஒரு பூங்கா உருவாக்கியிருக்காங்க. அந்த பூங்காவை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போவோம். பாரு, எங்க போறோம்? மணல் சிற்பம் பார்க்க போறோம். அங்க போன உடனே அந்த கடற்கரையில மணல் வச்சு அந்த மணல்ல பெரிய பெரிய சிற்பம்லாம் செஞ்சிருப்பாங்க. சரியா, நம்ம போய் பார்க்கலாம். கோப்பனேகன்ல இருந்து நீங்கள் தொடர் வண்டியில் வந்தீங்கன்னா இங்கே எஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதில் வண்டி எண் ஏ, ஆங்கிலத்தில் ஏ இருக்குல்ல, வண்டி எண் ஏ எடுத்து ஹிலரோல் அங்கேருந்து 920 இல்லைன்னா 920 அதை எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஒரு தொடர் வண்டியில் இங்கே ஹுண்டஸ்டட் இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னாவே இந்த கடைகள் இதெல்லாம் இருக்கும். இது ஒரு சீலேண்டு, டென்மார்க்கோடைய ஒரு கோப்பனேகன் தலைநகரம் இருக்க ஐலாண்டு சீலேண்ட் அப்படிங்கிற இந்த தீவில் வடமேற்கில் இருக்க ஒரு துறைமுக நகரம் தான் இந்த ஹுண்டஸ்டட். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாம் நிறையா ஊர்லேருந்து இந்த சொகுசு படகை கொண்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இப்போ வெயில் காலன்றதுனால நல்லா இதுவாக போய்கிட்டு இருக்குது. கூட்டம் எங்கே பார்த்தாலும் மக்களை வெளியே பார்க்கலாம். பொதுவாகவே மே பாதிக்கு மேலே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் நீங்கள் மக்களை வெளியே நிறைய பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்தீங்கன்னா மணற்சிற்பம். நீங்கள் ஏதாச்சும் உணவு வேணுன்னா இந்த மாதிரி உணவு விடுதிகள்லேயும் சாப்பிட்லாம், உணவகங்கள்லேயும் சாப்பிட்லாம். ஆனால் இங்கே கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே மளிகை பொருட்கள் வாங்குகிற கடையில் கூட துரித உணவுகள் வச்சுருப்பாங்க. அதுவே நீங்கள் உங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா மகிழுந்துக்கு நிறைய இங்கே நிறுத்தங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு 12 குரோனர் காசு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மளிகை கடை, பெரிய மளிகை கடை இருக்குது இல்லைங்களா, அந்த கடையில் 1 மணி நேரம் நீங்கள் இலவசமாக நிறுத்திக்கலாம். அப்போ நீங்கள் 1 மணி நேரத்துக்கு எப்போ வந்தீங்கன்ற நேரத்தை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நிறுத்திக்கலாம். 4 மணிக்கு நிறுத்திங்கன்னா 4 மணின்னு அதில் போட்டிங்கன்னா 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அது இலவசம் தான். அப்போ நீங்கள் திரும்ப 5 மணிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி திரும்ப எடுத்து வச்சுக்கலாம், மாற்றி வேறு இடத்துல நிறுத்தி வச்சிடலாம். அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக 1 மணி நேரம் போதும். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தான் ஆகும். இங்கே அந்த துறைமுகத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான சிறுவர் பூங்கா இருக்கும். ஊஞ்சல் இந்த மாதிரி சுற்றுறது, கூடை ஊஞ்சல், அந்த மாதிரி. கழிப்பறையை பயன்படுத்தணும்னா உங்களுக்கு இங்கே இருக்குது, இலவச கழிப்பறை தான். அப்படியே கழிப்பறைக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடை இருக்கும், ஆல்டி. இந்த கடைக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பழச்சாறு இல்லைன்னா துரிதமாக சாப்பிட்றதுக்கான உணவு ஏதாச்சும் இருக்கும், பழங்கள் அந்த மாதிரி கூட இருக்கும். அங்கேருந்து வலது பக்கம் திரும்பினீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாமல் இங்கே உள்ளே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கொடிகள்லாம் நிறையா கட்டி தொங்கும். இந்த தெருவுக்குள்ளே தான் அது இருக்குது. இது ஒரு சின்ன தெரு தான், இதை நீங்கள் கடந்து போக முடியாது, இதை தாண்டி இதை பார்க்காம போக முடியாது. எப்படியும் இந்த கடையிலே நீங்கள் உள்ளே போகிறதுக்கான சீட்டையும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை சாப்பிட்ணுன்னா அதையும் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குட்டிக்கிட்டியாக சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே அதுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கிட்டு. ஆமாம், ஃபிஷ்க்கு தான், அது ஃபிஷ் தான். வாங்கிக்கிறேன். ஃபிஷ்க்குன்னு சொன்னாங்களா உனக்கு? இரு, மாமாட்ட வாங்கிக்கலாம், நீ பொறுமையாக இரு. ஆமாம், மீன். இங்கே இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மணச்சிற்பங்கள்லாம் 1879 பிறந்த நூல் ராஸ்முசன். அவர் கிரீன்லாண்டில் பிறந்தார். கிரீன்லாண்டும் டென்மார்க் சேர்ந்த பகுதி தான். அப்படி அங்கே பிறந்து வளர்ந்தவர் 1933 இறந்துட்டார். அவர் 54 வயதில். அவர் இந்த இனுவத் மக்கள், கிரீன்லாண்டில் வாழ்கிற அந்த இனக்குழுக்கு பேர் இனுவத். அவங்களுடைய கதைகள்லேயும் பாடல்கள்லேயும் இருக்கிற கற்பனை
இல்லை வாழ்ந்த மனிதர்கள் இல்லை மிருகங்கள் இல்லை அந்த உயிரினங்களை பற்றின ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தொகுத்து ஒரு கதை எழுதுகிறாரு. அந்த கதைகளில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து இங்கே மணல் சிற்பங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் அந்த கிரீன்லேண்டில் இருக்க அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்க கதைகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதுகிறாரு. அதில் இருக்க சில உயிரினங்கள் அல்ல கற்பனை மனிதர்கள் அதுகளை தான் நம்ம வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். ஆனால் இங்கே இருக்க சிற்பத்தையும் ஒவ்வொருத்தர் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பேர் வச்சு புகைப்படம் வச்சு இங்கே கீழே பலகை வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க யார் செஞ்சதுன்னு. சீல் நீர்நாய் இருக்குது, அது கூடவே இது பெண்ணா இல்லை என்ன கடற்கண்ணின்னு சொல்லுவாங்களா அவங்க இருக்க மாதிரி ஒரு சிற்பம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மணல், அதாவது நம்ம இந்த மணல் சிற்பம் நம்ம இந்த மண் எடுத்து செஞ்சதில்லை. பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் இருக்குள்ள மணல், அந்த மணலை வச்சு செஞ்சு அதில் தண்ணியை தெளித்து செஞ்ச சிற்பங்கள், களிமண்ணில் செஞ்ச சிற்பங்கள் இல்லை இதெல்லாம். நான் வந்து இது வரைக்கும் ஆனால் இன்னும் கிரீன்லேண்டுக்கு போகும்போது பார்க்கணும். ஆனால் சில படங்கள் பார்த்துருக்கேன், முழுநீள திரைப்படங்கள் இல்லாமல் ஒரு சில படங்கள் பார்த்துருக்கேன். அந்த படங்களில் என்னால் தொடர்பு படுத்திக்க முடியுது. இந்த மக்களை பார்க்கும்போது அவங்களோட முகமோ இல்லை அவங்களுடைய துணியோ ஏதோ ஒன்று எனக்கு வந்து அதை நினைவூட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் தத்ரூபமாக அந்த உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. சில இடத்துலலாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப மெல்லிசாவே இருக்குது, ஆனாலும் அது உடையாமல் இருக்குது. எதையுமே ஆனால் நம்ம இங்கே தொட்டுறக்கூடாது. ஒரு கடினமான கல்லில் வந்து செதுக்கியிருக்க மாதிரியே செதுக்கியிருக்காங்க எல்லாத்தையும். ஏன்னா இப்போது மேலே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழைச்ச மாதிரி இருக்குது. இதோடைய மேல்புறம் பார்த்திங்கன்னா இழைச்சிருக்காங்க, அப்படியே சீராக ஒரே மாதிரி இருக்குது. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தகடு மாதிரி மெல்லிசாக இருக்குது. ஒரு சில இடத்துல உருவங்கள், இப்போ இந்த பொம்மையெல்லாம் உருவம் வந்து கையிலெல்லாம் இழைச்சிருக்காங்க, முடியிலெல்லாம் வேறு மாதிரி புறையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த ஒவ்வொரு சிற்பங்களுக்கு பக்கத்துலேயுமே அதை பற்றின கதைகள் இருக்குது, அதை பற்றின கதைகள் எழுதியிருக்காங்க. இப்படி வந்து இந்த மேலே ஒரு மாதிரி வர்றதுக்கு, அப்புறம் இந்த முடி மாதிரி வர்றதுக்கு, அப்புறம் புறையாக இந்த மாதிரி வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வெவ்வேறு அளவில் அந்த தண்ணியை சேர்த்து அந்த மணலை வந்து இப்படி இந்த பதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் உண்மையாகவே வந்து நிறைய திறமை வேணும் தான். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பெல்ஜியம்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, ஃப்ரான்ஸு, அந்த மாதிரி வெவ்வேறு நாட்டிலேருந்து ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து இந்த சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கதை ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்னூட் ராஸ்முசன் அவரது தான். அவர் ஏன் இவ்வளோ சிறப்பானார்னா, முதல்ல அவர் தான் வந்து இந்த இதுக்கு போய் இந்த வட துருவத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஆர்டிக் பகுதிக்கு போய் அந்த கிரீன்லாண்டில் இருக்க அந்த பனி இதில் வாழ்கிற அந்த மக்கள், இனியுத் மக்கள், அவங்கள பற்றி அந்த மானுடவியலை வந்து இவர் தான் ஆராய்ச்சி பண்ணவர். அதுபோக இவர் வடக்க நிறைய பயணம் பண்ணி போயிருக்காரு. அவரை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்குள்ளேயும் நிறைய சிற்பம் வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய காலனி மாதிரி இருக்குது. அந்த காலனிக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு வீடு அந்த மாதிரி வச்சு ஒரு பாட்டி காத்திருக்க மாதிரி வச்சுருக்காங்க. கடற்கன்னி இது வந்து ஒரு ட்ரோல். இது எல்லாத்தையும் இவங்க வந்து ஒரு மரத்துலேயோ இல்லை ஒரு கல்லுலேயோ செஞ்சுருந்தா கூட இவ்வளோ வியப்பாக இருந்திருக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு களிமண்ணில் பண்ணதுன்னா கூட நமக்கு வந்து இவ்வளோ வியப்பு வந்திருக்காது. ஒரு களிமண்ணுன்னா கூட சரி இப்படி குழைச்சி இதை மாதிரி பண்ணிடலான்னு. இதெல்லாம் பாருங்கள், மணலை எப்படா இப்படி பண்ணீங்க? ஏன்னா மணலில் தண்ணியை கலந்து அதை ஒரு ஒட்ட வைக்கவே முடியாது, கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து சின்ன வயசில் இந்த டப்பாவிலெல்லாம்
மண்ணை கொட்டி கவுத்து போட்டு தட்டி எல்லாம் எடுத்திருப்போம். அதுவே பார்த்திங்கன்னா உடஞ்சி வந்துடும். இவங்க இப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் குட்டி குட்டியாக அவங்க வந்து சும்மா வந்து செஞ்சு சின்ன சின்னதாகவும் அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆக்டோபஸ் இருக்குது. இது ஆனால் உண்மையாகவே பெருவியப்பாக இருந்தது எனக்கு. அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு கிளம்பி வந்து இந்த துறைமுகத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். டென்மார்க் வர்றவங்க தவறாமல் நீங்கள் இந்த ஹுன்ஸ்டரில் இருக்க இந்த மணல் சிற்ப காட்சியகத்துக்கு வந்து பாருங்கள். நான் அந்த க்னூட் ராஸ்முசன் அவரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1902ஆம் ஆண்டுலேருந்து 1931ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 29 வருஷம் அந்த வடதுருவ பகுதியில் இருக்கிற அந்த கிரீன்லேண்டை சுற்றி இருக்கிற அந்த இனுவித் மக்களுடைய அவங்க வாழ்வியல் ஆராய்ச்சி பண்ணுறாரு, அவங்க மொழியியல் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவங்க எப்படி இங்கே வந்து இந்த வடதுருவ பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க, எங்கேருந்து தொடர்ந்துருப்பாங்க, எங்கேருந்து பயணப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுறாரு. பனிக்கட்டி மேலே இதுக்காக வந்து அந்த பனிக்கட்டியிலலாம் பயணம் பண்ணணுன்னா வந்து இந்த நாய் ஹஸ்கி அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாய் வந்து வண்டியை கட்டி இழுத்துக்கிட்டு போகும். ஸ்லெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் தான் இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். அதில் இந்த பனிக்கட்டி மேலே 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இந்த கிரீன்லேண்ட்லேருந்து வடக்கு அமெரிக்கா, கனடா இதெல்லாம் தாண்டி அலாஸ்கா வரைக்கும் பயணம் பண்ணி போகிறாரு. பல புத்தகங்களை ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு. இவருடைய ஆய்வுகள் எல்லாத்தையுமே வந்து இன்னைய வரைக்கும் வந்து டென்மார்க்கில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. வடக்கு அமெரிக்காவிலையும் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான நபர் இவர். அவரோட ஆய்வுகள்லாம் அவ்வளோ முக்கியமானது இந்த வட துருவ பகுதி மாந்தர்களை பற்றி. இவரோட பயணங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த ஜர்னல்ஸ் ஆஃப் க்னூட் ராஸ்முசன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்குது. அந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா இன்னும் கூட நல்ல தெளிவாக தெரியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.